செஷனோட என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ கேன் சே தட் வில் பி டிராவலிங் ஆன் டூ கான்செப்ட்ஸ்ங்க. த ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா பிசினஸ் லீடர்ஷிப். இது ஏன் சார் பிசினஸ் லீடர்ஷிப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ கேன் சே தட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை ஸ்லோகன் ஆல்வேஸ் சேஸ் business don't fail, but business leaders fail. You agree with me? Business don't fail. அதாவது ஒரு தொழில் தோத்ததாக சரித்திரம் இல்லை, ஆனா அந்த தொழில் செய்யறவன் தோத்துருவான். இது எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துப்பாக்கினா சுட தான் செய்யும், ஆனா சுட தெரியணும். தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட், ரைட்டுங்களா? துப்பாக்கியில சுட்டோம்னா அவன் சாவாங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. குறி பார்க்கணும், அதை பழகணும், மூச்சு பிடிச்சி நிக்கணும், சுடுற நேரத்துல கரெக்டா டிக்கெட் பண்ணணும். அந்த 3 இதுமே ஒரே லைன்ல இருக்கும்போது சுட்டாதான் அது போகும். இட் ரிக்வயர்ஸ் டூ மச் ஆஃப் பிராக்டிஸ். எடுத்தோம் சுட்டோம்னாலாம் நடக்கவே நடக்காது. யாருக்காவது தெரியாம நடந்திருக்கலாம். பட் தே ஆர் கால்ட் அஸ் a businessman. But who is a business leader? A business leaderனா the business don't fail, but business leaders fail. So business leaders ஜெயிக்க வச்சிட்டோம்னா business ஜெயிக்க வச்சிடலாம். So how to make a business leader win? That is the most important part. So we'll be traveling on the most important concept called business leadership. Business we do it. We are not doing business time pass காக business பண்றது இல்லைங்க. So how to grow in a business? இந்த ரெண்டே வார்த்தை தான் சார் பிசினஸோட. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரயில் பாலத்துல வந்து 2 ட்ராக், 2 லைன் இருக்கும் பாத்தீங்களா, ரைட் அண்ட் லெஃப்ட் லைன். இது ரெண்டுல ஏதாவது ஒரு லைன் மிஸ்னாலும் அந்த ட்ரெயின் ஓடாது. அந்த ட்ரெயினுங்கிறது பிசினஸ் சார். அந்த ட்ரெயினுங்கிறது பிசினஸ். அந்த ரைட் லைனுங்கிறது பிசினஸ் லீடர்ஷிப், அந்த லெஃப்ட் லைனுங்கிறது பிசினஸ் கோல் அண்ட் growthங்க. இது ரெண்டும் பேரலலா ஓடிட்டே இருந்ததா மட்டும் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ கேன் டெல் யூ your journey of a business is going in the right direction ன்னு சொல்லுவாங்க.